கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாள், தேவனின் அன்பு குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் முழங்கால்களை தாழ்த்துங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4 இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி எனக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 43:1. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிட்றாரு. சில நேரங்களில் நமக்கு உரிமையானவங்க நம்மளை பெயர் சொல்லி கூப்பிட்டா அது போல் பெரிய சந்தோஷம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பெயர் சொல்லி கூப்பிட்றது ஒரு உரிமையை குறிக்கிறது. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை பார்த்து சொல்ல, நீ என்னுடையவன், ஏன் புள்ளடான்னு ஆண்டவர் சொல்கிறார். அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற, பூமியையும் அதன் நிறைவையும் கையில் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்போ ஆண்டவர் பெயர் சொல்லி நீ என்னுடையப்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். சிலர் சில பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கும் போது கூட நான் பார்த்துருக்குறேன், சொந்த பிள்ளையை போல் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை இன்றைக்கி என் பிள்ளை அப்படின்னு உங்களை அக்செப்ட் பண்ணணுன்னா, என்னுடையவன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணனா, இன்றைக்கி நீ தகுதி உள்ளவளாக இருக்கிறியா, இன்றைக்கி நீ தகுதி உள்ளவனாக இருக்கிறியா. ஆண்டவருடைய பிள்ளைகள்னால் ஆண்டவருடைய அசல் வித்து அவங்களிடத்தில் இருக்கணும், சாட்சி இருக்கணும். எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் உன்னை மீட்டு கொள்ளுகிற அந்த மீட்பின் அனுபவம், சால்வேஷன் அனுபவம், அந்த ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு இருக்குதா? இல்லைன்னா இன்றைக்கி ஆண்டவரே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளும், நான் உங்கள் பிள்ளை தான்ப்பா, உங்கள் பிள்ளைங்க பட்டியலில் என் பேரை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஸோ இன்றைக்கி நீங்கள் டோட்டலாக ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, நான் உம்முடையவன், எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ராயல் லைஃப் ஆண்டவர் கொடுப்பார், பரிசுத்த லைஃப்பை கொடுப்பார், அபிஷேக லைஃப்பை கொடுப்பார். நீங்கள் யாருக்கு பின்னால் போய் கையேந்த விட மாட்டார். ஒரு நாளும் யார் பின்னாலேயும் போயிட்டு ஈனமான காரியங்களுக்காகவோ தேவையில்லாத கேவலமான காரியங்களுக்கோ நீங்கள் போய் விட்டு கொடுக்காதபடிக்கு டோட்டலாக சரண்டர் ஆகிடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் மதித்து உம்மிடத்தில் வர்றேன், நான் உம்முடையவள், என்னை மீட்டெடுத்திருக்கிறீர், என்னை பேர் சொல்லி கூப்பிட்ருக்கீங்க ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட சரணாகதியாக விழுந்துட்டேன்னு உங்களையும் குடும்பத்தையும் தொழிலையும் ஊழியத்தை டோட்டலாக சரண்டர் பண்ணி பாருங்கள். அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பார். ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு, அவன் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாரு. சவுலேன்னு கூப்பிட்டாரு, அவனுக்கு ஒரு புதிய மனமாற்றத்தின் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு, சின்ன வயசில் அவ்வளவு ஞானம், தேவ சத்தம் கேட்கிற கிருபைகளை கொடுத்தாரு. இவனை பேர் சொல்லி கூப்பிட்டார்ல, லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் செல்லப்பா, பெருந்துறை, ஈரோடு. என்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாக பெரிய அளவில் கடன் சுமை ஏற்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக, கடன் பாரத்தினால் தத்தளித்து கொண்டிருக்கிற செல்லப்பா, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி ஜெபித்தார். நான் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து விட்டு வேலைக்கு சென்றேன். நான் ஒரு மருத்துவரிடம் கார் ஓட்டுநர் பணி செய்து வந்தேன். நான் காரை எடுக்கும்போது அந்த மருத்துவரிடம் 2 லட்சம் பணம் கேட்டேன். அவரும் எந்த தடையும் சொல்லாமல்
கொடுத்தார். அந்த பணத்தில் கடன் முழுவதையும் அடைத்து விட்டேன். ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டும் நிலைமையில் இருந்த என்னை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மூலமாக ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து கடனிலிருந்து விடுதலையை கொடுத்தார். கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக நன்றி. பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க மங்கள வார்த்தையில் சில நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் சிலருடைய பேரை சொல்லி கூப்பிடுவார். அன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையை அவர் கேட்டுட்டு இருக்கும் பொழுது, கடன் பாரத்தால் தத்தளித்து கொண்டிருக்கிற செல்லப்பா, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த வார்த்தையை காலையில் கேட்டுட்டு டியூட்டிக்கு போகிறாரு. டிரைவர் முதலாளிகிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருந்தால் எல்லா கடனையும் வட்டி கடனை அடைச்சிடலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சார். 2 லட்சம் கொடுத்தாரு. மாதம் வாங்குகிற சம்பளத்தில் முக்கால்வாசி வட்டி கட்டிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு செகண்டில் வட்டியிலிருந்து விடுதலை கிடச்சிது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவோம். பெயர் சொல்லி செல்லப்பாவை அழைத்து அவனுடைய பிரச்சனையை சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்வேன்னு சொல்லி அவனுக்கு அவங்க முதலாளி கண்களில் தயவு கிடைத்து கடன்களை அடைக்க வைத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியை மாற்றும். நீர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரத்தை நீட்டும். என் பிள்ளைகளுடைய நெருக்கடியிலிருந்து பஞ்சத்திலிருந்து என் பிள்ளைகளை கொண்டு வாரும். இவர்களை விசாலத்திலே வைப்பீராக. பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகட்டும். கடனும் தரித்திரமும் ஓடிப்போகட்டும். என் பிள்ளைகள் கூடையாய் இன்னும் மிச்சம் எடுக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.